ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்ஜே ஷீடு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டைனமோ எப்படி பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு லைட்டு வேணும், அதுக்கப்புறமா ஒரு இரேசர், ஒரு மோட்டர் தேவைப்படும். இந்த மோட்டர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மோட்டர், அதனால் இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணும்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இரேசர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன் பார்த்துருக்கீங்களா. இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு ஃபுல்லாக சைடில் இருக்க ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரை நான் கட் பண்ணிட்டேன் சர்க்கிள் ஷேப்புக்கு. இப்போது இதில் நடுவில் இருக்க அந்த டாட் வச்சுருக்கேன். இப்போ அந்த டாட்டில் வந்து இந்த மோட்டரோட இந்த ஷாஃப்ட்டை வந்து நம்ம டைட்டாக வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் போட்டுருணும். ஃபெவிக்விக் போட்டால் தான் இது கரெக்டாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டையும் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் நான் கரெக்டான டைரெக்ஷனில் சுற்றினா இது கரெக்டாக லைட் எரியும். வெயிட் பண்ணுங்கள், நான் கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேமரா அப்படியே பிடிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் இருக்கா, இங்கே சுற்றும் போது அந்த லைட்டாக க்ளோ ஆகும், தெரியுதா? இப்போது இந்த ரப்பரை நம்ம சுற்றினா அங்கே லைட் எரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரப்பரையும் இந்த மோட்டரு இந்த ஒயர் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போய் சைக்கிளில் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் கனெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படி வச்சுருக்கேன், எப்படிலாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு அந்த செயின் அந்த சைடு இருக்குது. இப்போ இந்த சைடு இந்த டயரில் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம மோட்டர் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு அந்த மோட்டரை ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டரை ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கார்போர்டு வச்சுட்டு 2 ஜிப் டை போட்டு கட்டியாச்சு. இப்போ அங்கே டயரில் எப்படி படுது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே மோட்டர் வந்து இங்கே டச் ஆகக்கூடாது, கேப் இருக்குது. ஓகே, இப்போது இங்கே ரப்பரில் இங்கே படுது. இப்போ நான் ரொட்டேட் பண்ணேன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எல்லா டயர் இருக்க இடத்துலையும் இது படணும். ஓகே, நம்மளுக்கு இப்போது லைட்டு நம்மளுக்கு காலையில் ஓட்டுறோம், லைட்டு தேவையில்லைன்னா இது நம்ம லைட்டாக எடுத்து வச்சு இப்படி லைட்டாக தள்ளிட்டோன்னா போதும், அங்கே கேப் இருக்கும். அதனால் நம்ம இந்த ரப்பர் ரன் ஆகாது. ரன் ஆகலாததுனால நம்ம மோட்டர்லேருந்து கரண்ட்டு போகாது, லைட் எரியாது. ஓகே, இப்போ நான் இங்கேருந்து ஒயர் எடுத்து இங்கே வந்து இங்கேருந்து மேலே ஒயர் எடுத்து நான் ஷீட்டு பின்னாடி அப்படி இல்லைன்னா இங்கே மட்கார்டில் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா மோட்டார்லேருந்து ஒயர் இங்கே வந்து இங்கே போய் இங்கே வந்து லைட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். நீங்கள் லைட்டு இது சொல்ல மறந்துட்டேன், லைட்டு வாங்கும் போது இந்த மாதிரி ரெசிஸ்டர் இந்த மாதிரி இது வச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ கரெக்டான சப்ளை வந்துச்சுன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மோட்டர்லேருந்து இப்போது ஹை வோல்டேஜ் இருந்தால் அது இதுவும் ஆகும், அப்படியே கரெக்டான அளவில் இருக்க கரண்ட்டை அப்படியே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மோட்டர் சுற்றி விட்டுட்டு மேலே லைட்டை காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா மோட்டர் சுற்றுது, மேலே லைட் எரியுது, தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இப்படியே காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது, அப்படி கீழே மோட்டார் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு க்ளோ ஆகுது, கீழே மோட்டர் ரன் ஆகுது. பார்த்தீங்களா, நான் விட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது இதில் வந்து நான் டபுள் டேப் போட்டு வச்சுருக்கேன். இது அப்படி இங்கே ஒட்டிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.